அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க. எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறுங்க. அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம். ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்மளோட பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது இந்த பொருளெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து தானமா செய்தீங்கன்னா பல கோடி நன்மைகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. நம்பிக்கையோட இதை நீங்க வாங்கி கொடுத்து பலனை பெறுங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு தானம் செய்யும் பொழுது நம்ம எப்பொழுதுமே அதோட நன்மைகளை நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்க பார்க்கும் பொழுது பல பேரை நம்ம பார்க்கிறோம். நம்மளை விட எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது சில பேர் அங்க யாசகம் வாங்கிக்கிட்டு நம்ம தானமா கொடுத்துட்டு போயிட்டு வருவோம். அப்படி நீங்க தானமா கோயிலுக்கு போகையில எந்த தானம் செய்தாலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க சாமியை வழிபாடு செய்துட்டு வாங்க. ஆனா வழிபாடு செய்துட்டு வரையில எந்த தானமுமே செய்யாதீங்க. ஏன்னா இப்ப நம்ம கடவுள்கிட்ட போய் வரம் தான் கேட்க போறோம். அப்ப அந்த வரத்தை வாங்கிட்டு நம்ம வெளியில உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமமா போயிரும். அதனால நீங்க எப்போதுமே உங்க மன திருப்திக்கும் உங்க வீட்டுல உள்ளவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க மனதார நினைத்து வாரம் ஒரு முறை இல்ல தினமும் ஒரு முறை உங்களால மாதம் ஒரு முறை தானம் செய்ய முடிந்தா கண்டிப்பா நீங்க இந்த ஒரு பொருளை தானமா வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம கடவுளோட அடிவாரத்துல செய்யும் பொழுது அது கடவுளுக்கும் தெரியும், நம்ம மனசுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால எந்த பொருளா இருந்தாலும் முழு மனதார ஒரு நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க செய்துட்டு வந்துகிட்டு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை நீங்க பெற முடியும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போகும்பொழுது அங்க யாராவது அங்க யாசகம் வாங்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்துட்டு நம்ம போவோம். அதற்கு பொதுவா நீங்க அடுத்த முறை எப்பயாவது கோயில் போனீங்கன்னா நீங்களே உங்க வீட்டுல இருந்து ஒரு பிரசாதம் செய்து எடுத்துட்டு போகலாம். ஒரு 5 பேருக்கு 2 பேருக்கு புளி சாதம் லெமன் சாதம் இதை மாதிரி செய்து கொண்டுட்டு போய் கொடுத்தீங்கன்னாலும் நன்மை கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல யாராவது குழந்தைகள் படிப்புக்காக கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக நீங்க உதவி பண்ணலாம். இதை நாங்க கோயில்ல போய் எப்படி பண்றேன்னா நீங்க கோயிலுக்கு போகையிலேயே நிறைய குழந்தைகள் அங்க கஷ்டப்படுற குழந்தைகள் வருவாங்க. அப்ப நீங்க அவங்களையெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டா கூட அதற்கப்புறம் நீங்க அவங்களுக்கு இதை மாதிரி வாங்கி கொடுக்கலாம். வயதானவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம். அதனால நீங்க எந்த தானமா இருந்தாலும் கடவுளை வழிபாடு செய்ய போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டு பக்கத்துல கூட இந்த தானத்தை செய்யலாம். இல்லைன்னா கோயிலுக்கு போய் நீங்கள தானமா செய்யறேன்னா அன்னதானத்தை நீங்க கோயில்ல செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யல இருக்கிறவர்களும் வழிபாடு செய்வாங்க, இயலாதவர்களும் வழிபாடு செய்வாங்க. அப்படி இருக்கையில நீங்க போய் வழிபாடு செய்யல மாதத்திற்கு ஒரு முறை நீங்க தானம் செய்துட்டு இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டு புக் வாங்கி கொடுக்கலாம். இப்ப உங்க வீட்டுல யாராவது படிக்காத குழந்தைகள் இருக்காங்க, நல்லா படிக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போகையிலேயே இந்த நோட்டு புத்தகம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அதே மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக நீங்க வேண்டிக்கிட்டு ஜாக்கெட் பிட்டு மஞ்சக்கயிறு வளையல் இது மாதிரி வச்சும் நீங்க கொடுக்கலாம். இது மாதிரி எந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணுமோ இந்த முறையில கோயில் சன்னதியில இந்த பொருளெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து அதுவும் முருகப்பெருமான், ஏன்னா திருமண தடைக்கும் கல்விக்கும் முருகப்பெருமான கட்டாயமா நீங்க இறுக பிடித்து வழிபாடு செய்யுங்க. ஆனா நீங்க எதை நினைத்து வேண்டீங்களோ அதை கண்டிப்பா முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க செய்துகிட்டே வாங்க. உங்களுக்கு 3 வாரத்திலேயே அதை உணர்த்திடுவாரு முருகப்பெருமான். ஏன்னா நம்பிக்கை இல்லாம எந்த வழிபாடையும் நம்ம செய்யக்கூடாது. முழு மனதார செய்யுங்க. 100% அதுல உங்களுக்கு நன்மை தாங்க கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.